வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நாம் பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.10 ஃபஸ்ட்டு சம் காரணிப்படுத்துதல் முறையை பயன்படுத்தி பின்வரும் இருபடி சமன்பாடுகளை தீர்க்க. செகண்ட் சம் எப்படிமா 3 இன்று p ஸ்கொயர் மைனஸ் 6 ஈக்குவல் டு p இன்ட்டு p ப்ளஸ் 5. அதில் ப்ராப்ளத்தை எழுதுமா 3 இன்று p ஸ்கொயர் மைனஸ் 6 ஈக்குவல் டு p இன்ட்டு p ப்ளஸ் 5. ஓகேம்மா. ஸோ தட் இஸ் 3p ஸ்கொயர் மைனஸ் 18 ஈக்குவல் டு உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள் p ஸ்கொயர் ப்ளஸ் 5p. ஓகேம்மா. இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுவோமா. 3p ஸ்கொயர் மைனஸ் 8 மைனஸ் p ஸ்கொயர் மைனஸ் 5p ஈக்குவல் டு 0. அப்போ இந்த ரெண்டையும் பார்ப்போம். 2p ஸ்கொயர் அப்படி தானம்மா. 3p ஸ்கொயர்லேருந்து மைனஸ் p ஸ்கொயரை கழிச்சா என்னது 3p ஸ்கொயர்லேருந்து மைனஸ் p ஸ்கொயரை கழிச்சா 2p ஸ்கொயர். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், அரேஞ்ச் பண்ணுங்கள். இது p ஸ்கொயர், அடுத்து திஸ் 5 இன்ட்டு p பவர் 1 மைனஸ் 18 ஈக்குவல் டு 0. ஓகேம்மா. 2p ஸ்கொயர் மைனஸ் 5p மைனஸ் 18 ஈக்குவல் டு 0. ஓகேம்மா. 2p ஸ்கொயர் மைனஸ் 5p மைனஸ் 18 ஈக்குவல் டு 0. இப்போ நீங்கள் பாருங்கம்மா, இந்த p ஸ்கொயர் பக்கத்தில் 2 இருக்குது. 2 இன்ட்டு 18 ஈக்குவல் டு 36. ஓகேம்மா. இந்த 36ஐ இங்கே எழுதிக்கோங்க 36. ஆனால் இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 18 2 இன்ட்டு மைனஸ் 18 ஈக்குவல் டு மைனஸ் 36. பாருங்கள், மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 18 வந்து மைனஸ் 36. இங்கே என்ன இருக்குது மைனஸ் 5p. இப்போ இது எப்படி அரேஞ்ச் பண்ணுன்னா, இந்த 36 வந்து எப்படி எந்த ரெண்டு நம்பரை பெருக்குன்னா 36 வரும். 9ஐயும் 4ஐயும் பெருக்குங்க. 9 ஸ்டார் 4 36. அதே சமயம் இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணுனா மைனஸ் 5 வரணும். அப்போ இங்கே மைனஸ் 9 போடுங்க. மைனஸ் 9 ப்ளஸ் 4னா மைனஸ் 5. இந்த ரெண்டையும் 9ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 36. ஓகேம்மா. அப்போது என்ன செய்யணுன்னா 2p ஸ்கொயர் இங்கே பாருங்கள், இந்த ரெண்டு நம்பர் தான் மெயின். இப்போ 2p ஸ்கொயர் மைனஸ் 5p மைனஸ் 18 ஈக்குவல் டு 0. இங்கே பாருங்கம்மா, 2p ஸ்கொயர் இருக்கே, அந்த மைனஸ் 5p வந்து எப்படியா மாறுது மைனஸ் 9p ப்ளஸ் 4p. ஓகேம்மா. இந்த ரெண்டையும் நீங்கள் கூட்டுங்க. மைனஸ் 9p ப்ளஸ் 4p ஆட் பண்ணாலே மைனஸ் 5p கிடைக்கும். ஓகேவா. மைனஸ் 18 ஈக்குவல் டு 0. மறுபடியும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுவோமா. இங்கே 2p ஸ்கொயர் இருக்குது, இங்கே 4p ஸ்கொயர். பாருங்கள், 2p ஸ்கொயர் ப்ளஸ் 4p மைனஸ் 9p மைனஸ் 18 ஈக்குவல் டு 0. பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஒரு 2வை வெளியே எடுப்போம். இங்கே p ஸ்கொயர் இருக்குது, இங்கே p இருக்குது. அப்போ ஒரு pயை வெளியே எடுங்க. அப்போ p ப்ளஸ் 2 அப்படி தானம்மா. 2p ஸ்கொயர் ப்ளஸ் 4p. இங்கே பாருங்கள், ஒரு மைனஸ் வெளியே. இங்கே 9 இருக்குது, 18 இருக்குது. ஒரு 9 வெளியே எடுத்துட்டு p ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. கரெக்டாக. இப்போ இந்த இடத்துல p ப்ளஸ் 2, இந்த இடத்துல p ப்ளஸ் 2. p ப்ளஸ் 2வை வெளியிடுங்க. எடுத்துட்டா 2p மைனஸ் 9 ஈக்குவல் டு 0. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு p ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. 2p மைனஸ் 9 ஈக்குவல் டு 0 சொல்லி வருது. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே பாருங்கம்மா, p ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ p ஈக்குவல் டு மைனஸ் 2. ஓகேம்மா. 2p மைனஸ் 9 ஈக்குவல் டு 0. ஸோ p ஈக்குவல் டு 9/2. ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டாமலாமா. ஓகேம்மா. நீங்கள் என்ன செய்யணுமா, வீடியோ வந்து 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிக்கணும். ஒரு நோட்டை எடுக்கணும். ஒரு நோட்டை எடுத்துகிட்டு ப்ராப்ளத்தை என்ன செய்யணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். ஓகேவா. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு மாணவியும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணுமா. கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வேணும்னு சொல்லுங்கம்மா. அழகாக நான் அப்லோடு பண்ணி விட்றேன்.
ஓகேவா? இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் கிளாஸ் ரூம் லிங்க் கொடுத்துருக்கு. அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் விளம்பரங்களே வராது. பியூர் மேக்ஸ் தான். அழகாக எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கூகுள் கிளாஸ் ரூமில் பாடத்தை மட்டும் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஓகேவாம்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.